ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி முட்டை குழம்பு தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஃப்ளேவரோட கிராமத்து மனம் குறையாமல் இருக்கும். நல்ல டேஸ்டியான முட்டை குழம்பு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் முட்டை குழம்பு செய்ய போகிறோங்க. அந்த முட்டை குழம்பு செய்கிறதுக்கு 4 முட்டையை பாயில் பண்ணி வச்சுக்கிறோம். நல்லெண்ணெய் தாங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் விட்டுக்கிறோம். எண்ணெய் காய விட்டு வெந்தயம் ஒரு 20 கிராம் போட்டுக்கிறோம். வெந்தயம் நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், 50 கிராம் பூண்டு முழுசாக வச்சுருக்கிறத அப்படியே போட்டு அதில் வதக்கி விடுறோம். நல்லெண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வெந்து வந்துடுங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கிறோம். கருகாமல் வதக்கி விட்டுட்டு சிம்மிலையே வச்சு வறுத்துக்கங்க. ஒரு 100 கிராம் தக்காளி பழத்தை நல்லா பிசைஞ்சு விட்ட மாதிரி போட்டிருக்கேன். நல்லா உங்களுக்கு கூழாட்டம் மசிஞ்சு சீக்கிரம் வெந்துடும். இது நல்லா குழம்புக்கு நல்ல கலர் கிடைக்குங்க. டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த தண்ணி வத்துற வதக்கி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதை கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் அப்படியே உடச்சி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், காரம் தேவையான அளவுக்கு உங்களுக்கு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். புளி கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டா போதுங்க. நாட்டு பழங்கிறனால நான் கம்மியாக ஊற்றிருக்கேன். நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். குழம்பு நல்லா திக்காக கிரேவி டைப்லேயே நமக்கு இருக்கும். சாதத்துக்கெலாம் ரொம்ப சூட் ஆகுங்க. இதுக்கு ஒரு பேஸ்ட் இடையிலே அரைச்சிக்கலாம். தேங்காய், மிளகு, சீரகம் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறோம். குறைன்னு அரைக்கக்கூடாதுங்க. நல்லா நேவாக அரைச்சி வச்சா தான் உங்களுக்கு அந்த குழம்போடு போய் கலந்துரும். தேவையான அளவு தண்ணி அதிலேயே கழுவி ஊற்றிக்கிறோம். இப்போ குழம்பு கரெக்டான திட்டத்துக்கு இருக்குது பாருங்க. இந்த தேங்காய் நீத்து போகிற மாதிரி ஊற்றக்கூடாது. நல்லா திக்காக அரைச்சி வச்சிடணும். இப்போ இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உப்பு செக் பண்ணுறதெல்லாம் இந்த ஸ்டேஜில் பண்ணிக்கலாம். இந்த முட்டையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கீறி விட்டுக்கிறோம் எல்லா முட்டையிலையும். இப்போ குழம்பு கரெக்டான பக்குவத்தில் கொதித்து அப்படியே வந்திருக்கு பாருங்கள். இந்த பச்சை வாசம் போயிட்டுங்க. இந்த நம்ம முட்டையை போட்டுக்கிறோம் கட் பண்ணி வச்சதை. நல்ல முழு வெங்காயம் பூண்டோடு நல்ல டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த எண்ணெய் பிரிஞ்சு ஓரத்தில் வருது பாருங்கள். அதான் கரெக்டாக இருக்கும் திட்டமாக. நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ப்ரெசன்ட் பண்ணிக்கலாங்க. அந்த பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். நம்ம குழம்பு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.